ஹலோ கனிங் சேனல் பீப்புள். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ டாஸ்க் அப்படின்றது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒன் ஆஃப் த விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினரை தாண்டி நிறைய முக்கியமான உறவினர்கள் அந்த வீட்டுக்குள்ளே அந்த கண்டஸ்டன்ட் கூட வரப்போகிறாங்க அப்படின்ற வரையும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த நிலையில் தான் இந்த வாட்டி நம்மளுடைய அர்ச்சனா, அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு அவர்கள்லாம் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம சௌந்தர்யா ஒரு பிளேட்டில் மேரி மீ அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் போட்டு நம்மளோட விஷ்ணுவுக்கு முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறத நம்ம பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. விஷ்ணுவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருமே என்ன பண்ணாருன்னா, கண்டிப்பாக எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவும் விஷ்ணுவும் வெளி உலக காதல் ஜோடிகள் அப்படின்றது ஒரு இன்டெரக்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சௌந்தர்யா நிறைய இடத்துல ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஜாக்லினுமே நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஷ்ணு நிறைய விஷயங்கள் சௌந்தர்யா வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருந்துச்சு இவங்க மறைமுகமாக இருக்க வெளியுலக காதலிகள் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளே அவங்க அதை விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சூப்பரான விஷயமாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3 to 4 வீக்ஸ் முன்னாடியே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணமேடை செட்டப்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான மாப்பிள்ளை வேணும், எந்த மாதிரியான பெண் வேணும் அப்படின்னு சொல்லலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக போகிற போக்கில் பார்த்தா இவங்க 2 பேருக்கு இவங்க உள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. சரி, எப்பப்பா அர்ச்சனா உள்ளே வருவாங்க, ஏதாவது சம்திங் ஃபன்னாக நடக்குமா, இல்லை அதை தாண்டி எப்பயாவது ஒரு பெரிய ஹைப்பான ஃபயர் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தோடனே ஒரு காதல் விளையாட்டோடு ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு சௌந்தர்யாவோட மிகப்பெரிய சப்போர்ட்டர். சௌந்தர்யாவுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே இவங்க சம்திங் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி அவங்க ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியும், இல்லை திரும்ப விஷ்ணு சௌந்தர்யாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை அக்செப்ட் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரியோ இன்டெரக்டாக பண்ணுற மாதிரியுமே ஒரு சான்சஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னும் 2 ஆட்களும் வரப்போகிறாங்க, அதுக்கு மேலேயும் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2 ஆட்களை பற்றி மட்டும் தகவல் தெரிய வந்திருக்கு. அந்த 2 ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மகேஷ். என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் உள்ளே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டால், சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம விஷ்ணு எப்படி சௌந்தர்யாக்காக வராங்களோ, நம்ம அர்ச்சனா எப்படி நம்ம அருணுக்காக வராங்களோ, அதே மாதிரி தான் ஈரோடு மகேஷ் நம்ம மஞ்சரியன் நம்ம முத்துக்குமரனுக்காக வராரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவித்ராவோட தங்கச்சியான சம்யுக்தியா உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு ஆள் போயிட்டு இன்னொரு ஆள் வந்தாங்க அல்ல, அதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாருமே ஒன்றா தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கருத்து முரண்பாடு எப்படி வேறுபடுது, யார் எப்படி யாரை என்கரேஜ் பண்ணுறா. ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.